ஏற்கனவே அரபிக்கடல்லையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறது. இது இன்னும் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே வலுப்பெற்றிருக்க வேண்டும், தற்போது வரையில் அது வலுப்பெறவில்லை. அடுத்த 24 மணி நேரத்துல வலுப்பெறும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வலுப்பெறும் பட்சத்துல அது நம்மை விட்டு நகர்ந்து செல்லும். அதனால நமக்கு எந்த பலனும் கிடையாது. இப்போது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் நேரத்துல தமிழகத்துல பரவலாக மழையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது உருவாகி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம பார்க்கணும். என்னன்னா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில உருவாகி இருக்கிறதுனால இன்றே நமக்கு மழை பொழிவு தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களிலிருந்து தென்கோடி மாவட்டங்கள் வரைக்கும் பரவலாக மழை தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. எந்த பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து கடக்க போகிறதோ அந்த பகுதியில நம்ம மிக கனமழையை எதிர்பார்க்கலாம். அது தொடர்பான அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் இன்று பிற்பகல்ல வெளியிடுவார்கள். இது மட்டும் இல்லாம இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து ஒரு சேட்டலைட் புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டுமில்லாமல் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் முழுவதுமே நமக்கு தீவிர மழை மேகங்கள் தென்படுகின்றன. இன்று நமக்கு மேகமூட்டமாக காணப்படுகிறது. பிற்பகலுக்கு மேல நமக்கு படிப்படியாக மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு சலனம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு தற்போது வரையில் இல்லை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதிகபட்சமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு தற்போது வரைக்கும் கிடையாது.